வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வந்த செம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். அஜய் ராகினியோட நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. அதுல கலந்துக்கிறதுக்காக விஜய் குடும்பத்துல இருந்து எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அஜய் டென்ஷனா சுத்திட்டு இருக்கிறாரு. என்ன அஜய், ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கிற அப்படின்னு அஜயோட அப்பா கேக்குறாரு. ராகினி என்ன வரலையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அஜய். இதெல்லாம் வந்துருவா, நீ பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அஜயோட அப்பா. இதுக்கிடையில அஜயோட தங்கச்சி நான் போய் ராகினியை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் கூட்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு அஜய் சொல்றாரு. நீலாம் ஒண்ணு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு விஜய். காவேரி சரிவா நான் போய் கூட்டிட்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. ராகினி அஜயோட தங்கச்சியோட சேர்ந்து செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இதை நான் உடனே என் ஃப்ரெண்ட்ஸ்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட தங்கச்சி அங்க இருந்து போயிடுறாங்க. ராகினி இப்போ காவேரிட்ட நக்கலா பேசுறாங்க. நிச்சயதார்த்தம் எனக்கா உனக்கான்னு தெரியல, நீ இவ்வளவு மேக்கப் போட்டு வந்து நிக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. பசுபதியுமே இப்போ அங்க வந்துடுறாரு. என்ன மேடம், நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டுவேன்னு சவால்லாம் விட்டீங்க, இப்ப ஒண்ணும் முடியலன்னு வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு பசுபதி. வேடிக்கை பார்க்க தான் வந்திருக்கிறேன், இன்னைக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க காவேரி. அத காதுல கேட்டா மட்டும் பத்தாது, கண்ணையும் பார்த்தா தானே மனசு குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க காவேரி. ராகினிட்ட காவேரி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல அப்படின்னு கேக்குறாங்க. ராகினி சொல்றாங்க, என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு உன் வீட்டுக்கு வரப்ப உன்கிட்ட ஒரு பீதியை பாப்பேனோ அப்பதான் என் சந்தோஷமே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி ஹாப்பியா இரு முடிஞ்சா அப்படின்னு நக்கலா சொல்லிட்டு போறாங்க காவேரி. என்னப்பா இன்னைக்கு இவ ஒரு மார்க்கமா இருக்கிறா அப்படின்னு ராகினிக்கு டவுட் வந்துருது. பசுபதிட்ட கேக்குறாங்க. உன் கல்யாணத்தை அவளால நிப்பாட்ட முடியல, நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துருச்சுல, அதான் ஏதோ சொல்லிட்டு போறா அப்படின்னு சொல்றாரு பசுபதி. விஜய் காவேரி கூப்பிட்டு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு ஷோல்டர் மேலாம் கை போட்டு செல்ஃபி எடுத்துக்கிறாரு. சுத்தி இருக்கிற லேடிஸ்லாம் இதுதான் அவங்க குடும்பத்தோட மூத்த மருமக போல, எவ்வளவு நகை போட்டிருக்கிறா, கட்டின புடவெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்றதெல்லாம் கேட்டியா அப்படின்னு கேக்குறாரு விஜய். இதெல்லாம் கேட்கணும்னு தானே எனக்கு இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க காவேரி. உனக்கு இப்படிலாம் கேக்குறப்போ ஒரு மாதிரி கெத்தாலாம் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு விஜய். போங்க பாஸ், எனக்கு ஏதோ பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காவேரி. படா இதெல்லாம் கலட்டி எறிவோன்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே இவ பொம்பளை தானே அப்படின்னு யோசிக்கிறாரு விஜய். இதுக்கிடையில இப்போ பசுபதியை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க காவேரி. விஜய்க்கு சந்தேகமா இருக்கு, அவர் உன்னோட எனிமி, அவரை பார்த்து ஏன் சிரிக்கிற காவேரி அப்படின்னு கேக்குறாரு. பகைவரையும் நேசின்னு ஸ்கூல்ல நீங்க படிச்சது இல்லையா பாஸ் அப்படின்னு கேக்குறாங்க காவேரி. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க கூட என்ன பார்த்து சிரிப்பீங்களான்னு தெரியல, நீங்க கூட எனக்கு எனிமி ஆயிருவீங்க அப்படின்னு பொடி வச்சு பேசுறாங்க காவேரி. விஜய்க்கு இவ என்ன பண்ணி தொலைச்சிருக்கிறாளோ அப்படின்னு ரொம்ப டவுட்டா இருக்குது. என்ன நீ மண்டபத்துல எதுவும் பாம் எதுவும் வச்சிட்டியா அப்படின்னு கேக்குறாரு. என்ன நீ பெருசா வில்லி மாதிரி எல்லாம் பேசுற அப்படின்னு கேக்குறாரு. இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் அந்த பசுபதி தான் வில்லன், நாளா ஹீரோயின் பாஸ் அப்படின்னு சொல்றாங்க காவேரி. இதுக்கிடையில ஐயர் இப்போ நிச்சயதார்த்த பத்திரிகையெல்லாம் வாசிக்கிறாரு. ராகினி அஜய் 2 பேரையும் மாலை மாத்த சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப டென்ஷனா போனையே பார்த்துட்டு இருக்கிறாங்க காவேரி. அஜய் இப்போ ராகினி கையில மோதிரம் போடுறதுக்கு முன்னாடி கரெக்டா போலீஸ்காரங்க வந்து நின்றாங்க. இங்க பசுபதின்றது யாரு அப்படின்னு கேக்குறாரு. இவர் தான் பசுபதி அப்படின்னு சொல்றாங்க காவேரி. உன்னை அரெஸ்ட் பண்ணணுயா அப்படின்னு சொல்றாரு போலீஸ்காரர். இவர் என்னோட மாமனார், இவர் மேல என்ன கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு அஜய் கேக்குறாரு. ஒரு பொண்ணை கடத்தின கேஸ்ல இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாரு போலீஸ்காரர். என்னது பொண்ணை கடத்தினேனா, யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேக்குறாரு பசுபதி. நான் தான் அப்படின்னு சொல்றாங்க காவேரி. விஜய் சித்தப்பா சொல்றாரு, என்னம்மா நீ நகையெல்லாம் போட்டு மினிக்கிட்டு வந்து நிக்கிற, உன்னை போய் இவர் கடத்தினாரு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. என்ன கடத்தினேன்னு நான் சொல்றேன், இல்லன்னு பசுபதியும் சொல்லல, ராகினியும் சொல்லல, என்னோட ஹஸ்பண்டும் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க காவேரி. பசுபதிட்ட காவேரி சொல்றாங்க, ஒரு தடவை எங்க 2 பேரையும் கொடைக்கானல் போங்க நீங்க அனுப்பி வச்சீங்களா தாத்தா அப்படின்னு கேக்குறாங்க. அங்க வச்சுதான் பசுபதி என்ன கடத்தினாரு, அடிச்சு சித்திரவதெல்லாம் பண்ணினாரு அப்படின்னு சொல்றாங்க. எப்பயோ கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு இப்ப அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு விஜய். பசுபதி தலைமறைவா இருக்கிறாரு அப்படின்னு தான் எங்கள்கிட்ட பதில் சொல்லிட்டே இருந்தாங்க போலீஸ்காரங்க அப்படின்னு சொல்றாங்க காவேரி. பசுபதி எங்க வீட்டுக்கு நிச்சயம் பண்ண வந்ததுக்கு அப்புறம் நான் ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்து புதுசா ஒரு கம்ப்ளைண்டே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க காவேரி. நம்ம கூடவே இருந்துட்டு எப்படி வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கிறா இவ அப்படின்னு விஜயோட சித்தப்பா கோபப்படுறாரு. இவ பண்ணதெல்லாம் கரெக்டா, நீங்களே சொல்லுங்க மாமா அப்படின்னு விஜயோட அப்பாட்ட கேக்குறாரு. காவேரியா இந்த ஆளு கடத்தி சித்திரவதை பண்ணிருக்கிறாருன்ற விஷயம் எனக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த ஆளை நான் டீல் பண்ற விதமே வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. தலை கூட்டிட்டு போங்க அப்படின்னு கோவமா சொல்லிடுறாரு. போலீஸ்காரங்க இப்போ பசுபதியா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. சொன்ன மாதிரியே செஞ்சு காமிச்சிட்டேல அப்படின்னு காவேரிட்ட ராகினி கோவமா கத்துறாங்க. பசுபதியா அரெஸ்ட் பண்ணி இப்போ ஜீப்ல ஏத்தி கூட்டிட்டு போறாங்க. பின்னாடியே ராகினி அழுதுட்டே நிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. காவேரி இன்னைக்கு மாஸ்க் காமிச்சிட்டாங்க. காவேரி பசுபதி முகத்துல கரிய பூசினது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சீரியல் பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.